நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தி கிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன்னிவாரணே. கோதண்டமென்னும் சிறந்த வில்லை கையில் பிடித்திருக்கும் ராமன் கோதண்டராமன். வில்லோடு கூடிய அவ்விராமனை வணங்கினோமானால் நம்முடைய அனைத்து ஆபத்துக்களையும் போக்குகிறார், நன்மை அனைத்தையும் கொடுக்கிறார். கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. ஆபத்து காலத்தில் ராமநாமத்தை நினைக்க வேண்டும். காலம் போகும் போக்கில் ஆபத்துகள் நிறைய உள்ளன. நம்மை அறியாமலே பல ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. தூங்கும் போதோ அல்லது நாம் வேலையில் ஆழ்ந்திருக்கும் போதோ எந்த உருவில் வேணுமானாலும் ஆபத்து வரலாம். நாம் அறியோம். ஆனால் அதத்தனையும் அறிந்திருப்பவன்தான் ராமன். விஸ்வாமித்திரர் யாகத்தை சம்பரட்சிப்பதற்காக ராமனை அழைத்து போனார். அவருக்கு அருகில் வந்த ஆபத்து எதுவுமே தெரியாது. அவர் ஹோமம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ராமன்தான் தூங்காமல் விழித்திருந்து மாரீச்சன் சுபாகு வந்தபோது அவர்களை முடித்தும் ஓட்டியும் விட்டான். நாம் ஒத்தொத்தரும் விஸ்வாமித்திரரிடத்திலிருந்து செய்தி பெற வேண்டும். நாம் ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் நம்மை ராமனிடத்தில் சமர்ப்பித்து அவனே காப்பான் என்கிற உறுதியோடு இருந்தோமானால் நம்மை அறியாமலே வரும் ஆபத்துக்களை ராமன் போக்கி விடுகிறான். அதற்கு சாட்சியாக விளங்குவதுதான் திம்ம சமுத்திரம் என்று பழங்காலத்திலும் ஊனமாஞ்சேரி என்று தற்காலத்திலும் பெயர் பெற்றிருக்கும் இந்த க்ஷேத்திரம். நாம் இப்போது சென்னைக்கருகே வண்டலூர் மிருகக்காட்சி சாலை, அதற்கருகே போகும் பாதை, அதில் கிழக்கு நோக்கி பிரயாணித்தோமானால் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த க்ஷேத்திரம் வருகிறது. ஊனமாஞ்சேரி ஆருடைய ஊனத்தையோ நோயையோ மாய்த்த ஊர். யார் நோய்பட்டார்கள் என்று நடந்தது? இது என்றோ பல்லாண்டுகளுக்கு முன்னால், சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறு. ஒரு அரசன் பகநாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தான். அந்த நோயை போக்கிக் கொள்வதற்கு வழி தெரியவில்லை. ஓரொரு நாடிலும் தேடி பார்த்தான், கிட்டவில்லை. அப்போது இவ்வூருக்கு வந்து சேர்ந்தான். இரவு தூங்கிய போது பெருமான் இவனுடைய சொப்பனத்தில் கனவில் வந்து, இங்கிருக்கும் புஷ்கரணியில் நீராடி பெருமானை வணங்குவாய், அவனுக்கு அனைத்து நோய்களையும் போக்கிக் கொடுப்பார் என்று அருளினார். விழித்தெழுந்த மன்னன் வியந்தான். உடனே நீராடி பெருமானுக்கு பூசிக்க சில காலத்திலேயே அவன் நோய் குணமாயிற்று, தீர்ந்து போயிற்று. ஆகவே உடனே அவ்விடத்தில் கோயில் எழுப்பி பெருமானுக்குண்டான தொண்டுகளை அத்தனையும் ஏற்படுத்தி வைத்தான். ஆக அவனுடைய உடல் ஊனத்தை நோயை மாய்த்தேரியானபடியால் ஊனமாஞ்சேரி என்று அன்று தொடக்கமாக இக்ஷேத்திரத்துக்கு பேர் ஏற்பட்டது. இவ்விடத்தில் உள்ளாரது 700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதானாலும் பிற்பாடு விஜயநகர பேரரசரின் காலத்தில் பல மண்டபங்கள் கோபுரங்கள் ஆகியவை தமிழகத்தில் கட்டப்பட்டன. அப்போது இந்த திருக்கோயிலும் பழுது பார்க்கப்பட்டு நிரம்ப திருப்பணிகளை செய்திருக்கிறார் மன்னர். விஜயநகர பேரரசு இங்கு இருந்தது என்பதற்கு சாட்சியாய் அவர்களுடைய அரச முத்திரை, பன்றி முத்திரை, காட்டாரி, சூரியன், சந்திரன் இது போல உருவங்கள் எல்லாம் வாயிலிலேயே தெரிகின்றன. இதே போல உள்ளே பெருமானை சேவிக்கப் போகும்போது அவருக்கருகிலேயும் இவை உள்ளன. இந்த சின்னங்களையெல்லாம் வணங்கிக் கொள்ளுகிறோம் என்று எப்பேற்பட்ட மன்னவர்கள் பெருமானுக்காக என்னென்ன தொண்டுகளை புரிந்திருக்கிறார்கள். அடுத்து நீண்ட ஸ்தம்பம், பலிபீடம், தீபஸ்தம்பம் வரவேற்கிறது. இத்திருக்கோயிலில் ஒரு தனித்தன்மை உள்ளது. ராஜகோபுரம் இல்லை. ஆனால் பெருமான் தாயார் அவ்விடத்திலே கீழே இருந்து அவர்களுக்கு மேல் தட்டில் கலசம் மட்டும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கோபுரத்துக்கு மேலே கலசம் ஸ்தேபித்திருக்கிறோம். ஆனால் இவ்விடத்தில் கோபுரம் இல்லை, ஆனால் கலசங்கள் உள்ளன. உள்ளே நுழையும் போதே கருடன், ஓர் பக்கத்தில் சங்கம் சக்கரம், மற்றொரு பக்கத்தில் ஹனுமான், 4ஆம் புறத்திலே கருடன். கருடன் பெரிய திருவடி, ஹனுமான் திருவடி, அதோட பெருமானுடைய ஆயுதங்களான சங்க சக்கரங்கள் இவை அத்தனையும் ஸ்தம்பத்தில் சேவித்துக் கொள்ளுகிறோம். மேலும் கோயிலுக்குள் புகுவோம். அதற்கு முன்பாக 26வது சர்க்கம். தற்போது நாம் அயோத்தியா காண்டத்தில் உள்ளோம். கௌசல்லை ராமனுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். மங்களாசாசனம்னு சொல்லுவார்கள். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். யாருக்கு மங்களாசாசனம் பண்ண?
ராமனன்னா அனைவருக்கும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும், ராமனுக்குறுத்தி செய்யலாமான்னா கிழியே சொல்லியிருக்கிறேன். ராமனுடைய திருமேனியின் மென்மை, அவன் ஒரு செல்வ குழந்தை, 60,000 வருஷம் கழித்து தவமிருந்து பெற்ற பிள்ளை. அப்படி இருக்கிறச்சே அந்த பிள்ளைக்கு என்ன வந்துடுமோன்னு பயப்பட மாட்டோமா? அவர் சிறந்த வீரனா இருக்கட்டும், அவனை வீரன்னு பார்த்தால் நாம பக்தனா இருக்கிறது வாஸ்தவம். ஆனா பெற்ற தாயா அப்படி பார்ப்பாள்? பெருமானிடத்திலே பக்திங்கிறதே அன்பு தானே. அந்த அன்பு மிகுந்து விட்டதானால் அவன வீரன், அவர் என்னவானாலும் தாங்குவார், கடுமையானவர், நம்மை காப்பார் என்று மட்டும் நினைக்க கூடாது. இப்படிப்பட்ட ராமனை நம்ம காப்பாற்ற வேண்டாமா? அவர் திருமேனிக்கு வந்து விடுமோ? காட்டுக்கு போனா எத்தனை ஈச்சு அவன் திருவடிகள் தாங்குமா? அது பெரிய பிராட்டியார் மகாலட்சுமியே தான் தொடும்போது கூசுமாம். நம்ம கை கரடுமுரடான கை, ராமன் கால் என்ன ஆயிடுமோன்னு லக்ஷ்மிக்கு கை கூசி இருக்கணும்னால் அப்ப அந்த திருவடி எப்படி இருந்திருக்கணும்? இந்த நிலையை யோசித்து பார்த்தால் கண்டிப்பா நாம தான் அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். பெரியாழ்வார் பாடினார், விஸ்வாமித்திரர் பாடினார், இதோ ரிஷிகள் எல்லாரும் பாடப்போகிறார்கள். கௌசல்யே கூறுகிறாள், என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். வினதா சுதனான கருடன் அமுதத்தை தேடி புறப்பட்ட போது அவன் தாய் என்ன மங்களம் சொன்னாளோ, ராமா அனைத்து மங்களங்களும் உனக்கு ஏற்படட்டும். அதற்கப்புறம் அவ செஞ்சது ஒரு ஆச்சரியமான செயல். 25வது சர்க்கத்தின் இறுதியில் உள்ளது, இதிபுத்திரஸ்ய சேஷாச்ச கிருத்வா சிரசி பாமினி கந்தைச்சாபி சமாலம்பிய ராமமாயதலோச்சனா ஔஷதீஞ்ச சுசித்தார்த்தம் விஷல்யகரணீம் சுபாம் சகார ரக்ஷாம் கௌசல்யா மந்திரைர் அபிஜச்சாபஹ. விஷல்லகரணி சந்தானகரணிங்கிறதெல்லாம் மூலிகைகள். அதுல விஷல்லகரணி மூலிகையை எடுத்து இவனுக்கு ரக்ஷையாக கட்டி, நாம ஏதோ தாயத்து ரக்ஷையெல்லாம் கட்டிக்கிறோமே, விஷல்லகரணி எடுத்து மந்திரத்தால் பூஜித்து அதற்கு வேண்டிய ஹோமம் ஜபம் தபம் ஆகியவற்றை செய்து அதை ராமனுக்கு ரக்ஷையாக கொடுக்கிறாள். 14 ஆண்டுகளும் உன்னை இது நன்கு காக்கட்டும். உவாச்சாபி பிரகிருஷ்டேவ சாதுக்க வசவர்த்தினி வாங்மாத்திரேன பாவேன வாச்சா சஞ்சஞ்சமானயா அரோகம் சர்வசித்தார்த்தம் அயோத்தியாம் புனராகதம். எந்த நோய் இல்லாமல் எந்த ஆபத்தும் இல்லாமல் 14 ஆண்டுகளை 14 நிமிடங்களாக கழித்துவிட்டு ராமா நீ திரும்ப நாட்டுக்கு வா. வாங்மாத்திரேன பாவேன அவதத் புத்திரமிஷ்டார்த்தோ கச்சராம யதாசுகம். இப்போது புறப்படு, நான் வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். இங்கேயே இருந்து ராமன் எப்போது வருவான் வருவான்னு நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பேன். வத்வாஷ்சம நித்யந்தம் காமான் சம்பர்த்தயாஹிபோ அதீவ ச அஸ்ரு பிரதி பூர்ணலோச்சனா சமாப்பிய ச ஸ்வஸ்தயனம் யதாவிதி பிரதக்ஷணஞ்சாபி சகார ராகவம் புனః நிரீக்ஷ சஸ்வஜே. திரும்ப திரும்ப ராமனை பார்க்கிறார். கண்ணில் கண்ணீர் குளமாக தேங்கி போயிற்று. இவ்வளவு நேரம் மனத்தை தேற்றி கொண்டு நாம் ராஜமாதா வீரபத்னி தசரதனுக்கு மூத்த மனைவி, நாம் உடைந்து போய்விடக்கூடாது, இது க்ஷத்ரிய தர்மம் அல்ல என்கிற தெம்புல இவ்வளவு நேரம் பேசிவிட்டாள் கௌசல்யை. யாராக இருந்தாலும் தாய் தாய் தானே. ஒரு மகனை 14 ஆண்டு அனுப்பி வைப்பளா? உடைந்து போவதற்கு முன்னால் ராமன் புறப்பட்டு போகட்டும் என்று நினைத்த கௌசல்யை, ராமா நீ புறப்படுவாய், இஷ்டப்பட்டபடி போ, தெய்வங்களெல்லாம் உன்னை காக்கட்டும், நீ திரும்பி வா. என்னைக்கு மருமகள்கள் எல்லாம் காத்திருப்பார்கள், நாட்டு மக்களே காத்திருப்பார்கள், போய்விட்டு வா என்று ராமனை இவளை பிரதட்சணம் செய்து வணங்கி விடை பெறுகிறான். தயாகி தேவ்யாச்ச கிருத பிரதட்சிணா நிபீட்யமாது சரணௌ புனః. ராமன் தாயாரின் திருவடிகளை மறுபடியும் மறுபடியும் பற்றி கொண்டு ஜகாம சீதா நிலையம் மகாயசாக சராகவா பிரஜ்வலிதஸ்தயா ஸ்ரீயா அவளிடத்தில் விடை பெற்று கொண்டு பெருமூச்செறிந்து இனி அடுத்தவளிடத்துக்கு போவோம். இப்போது தாய் கௌசல்யை சமாளித்து சமாதானப்படுத்தி விட்டான். இனி அடுத்தது சீதை. மனைவியனிடத்தே விடை பெற்று கொண்டு புறப்படணும். அவளை எப்படியாவது நாட்டில் இருக்க சொல்லிட்டு அவளுக்கு கஷ்டமில்லாத தாம் மட்டும் போயிட்டு வந்துவிடணும் என்கிற எண்ணத்தோட சீதை அந்தப்புரத்துக்கு ராமன் அடைகிறான். 26வது சர்க்கம். அபிவாத்யது கௌசல்யாம் ராம சம்பிரஸ்திதோ வனம் கிருதஸ்வஸ்வயனோ மாத்ரா தர்மிஷ்டே வர்த்மனி ஸ்திதா. தன் தாயினிடத்திலே விடை பெற்று கொண்டு போகிறான். சீதையின் அந்தப்புரத்தை அடைகிறான். கனக பவன், ஆச்சரியமான இடம், இன்னைக்கும் சேவித்துக் கொள்ளலாம். அயோத்தியில எவ்வளவு நேரம் வலம் வந்தோம்னாலும் பரத பவன், தசரத பவன், கனக பவன் என்னும் ஓரோரு இடம் அதது ராமனின் கதையைத்தான் இன்றும் பேசும். எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஓடி இருந்தாலும் அயோத்தியா
இன்னைக்கும் ராமநாமத்திலேயே ரீங்கரிக்கிறது. ஒரு 3 நாட்கள் அயோத்தியில் தங்கி விடாமல் பரிக்கிரமா பிரதட்சிணம் வலம் வருதல், அந்த ஊரை வலம் வந்து அனைத்து இடத்தையும் செவித்தோமானால் ராமாயண புஸ்தகத்தை கையில வைத்துக்கொண்டு ஒரு இடமா விடாம தரிசித்து அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்ததோ அந்த ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்ணினோமானால் சரையூல நீராட வேண்டும், போட்ட சோற்றை உண்ண வேண்டும், ஏதோ ஒரு இடத்தில் தங்க வேண்டும், திரும்ப திரும்ப அயோத்தியை வலம் வர வேண்டும். 3 நாட்கள் பண்ணி பாருங்கோ. என்ன தெரியுமா தோணும்? 30 நாள் இருக்க மாட்டோமா என்றுதான் தோணும். அந்த அளவுக்கு ராமனின் திருவடி பட்ட இடம். வைதேகி சாபி தத் சர்வம் ந சுஷ்ராவ தபஸ்வினி ததேவ கிருதி தஸ்யாச்ச யவ்வராஜ்யாபிஷேச்சனம். ராமன் வைதேகியின் அந்தப்புறத்துக்கு வருகிறார். எந்த செய்தியும் அவள் காது கெட்டவில்லை. இதுவரை ஏதும் தெரியாமல் பட்டாபிஷேகம் நன்கு நடப்பதற்காக பூஜித்துக் கொண்டிருந்தாள். தேவகாரியம் ஸ்மசா கிருத்வா கிருதஜ்ஞா ஹிருஷ்டச்சேதனா அபிஜ்ஞா ராஜதர்மாணாம் ராஜபுத்திரி பிரதீக்ஷதி. ராமன் வருகிறார். எந்த ஆடம்பரம் இல்லை, வரவேண்டிய யானை வரவில்லை, வந்தி வைத்தாளிகர்கள் எந்த ஸ்தோத்திரமும் பண்ணிக்கொண்டு வரவில்லை. ராமனுக்கு பிடித்து வர வேண்டிய சத்திரம் சாமரம் குடையில்லை, சாமரம் இல்லை, ஏதுமில்லை. பிரபிவேஷாத ராமஸ்து ஸ்வவேஷ்ம சுபூஷிதம் பிரகிட்ட ஜன சம்பூர்ணம் ஹிரியா கிஞ்சி தவாங்முகா. சற்றே வெட்கத்தோடே வியர்வை பெருகின முகத்தோடே ராமன் தன் முகத்தை கவிழ்தலை இட்டு கொண்டு சீதையை பார்க்கிறான். இப்படி நாம் ராமனை பார்த்ததில்லையே. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் இவன் கைபிடித்தோம். அன்றிலிருந்து இன்று வரை நிமிர்ந்த நேர்கொண்ட ராமனைத்தான் பார்த்திருக்கிறோமே தவிர இப்படி ராமனை நான் பார்த்ததில்லையே. ஏன் என்ன? ஓர் புறத்தில் சந்தேகம், ஓர் புறத்தில் சோகம், இரண்டும் தெரியாமல் சீதை ராமனை ஏறெடுத்து பார்த்தாள். ராமனுக்கு ஏன் வியர்வை? காட்டுக்கு போகிறோமேங்கிற வருத்தமா? அல்ல, இப்படிப்பட்ட சீதையை பிரிய நேரிடுகிறதே என்கிற வருத்தத்தாலே ராமன் சற்றையே தலை குனிந்திருந்தான். தலைக்குனிவுக்கு காரணம் என்ன? அக்னி சாட்சிகமாக சீதையை கல்யாணம் பண்ணி கொண்ட போது இந்த பிடித்த கையை விடமாட்டேன்னு சொன்ன ராமன் இப்போது 14 வருஷங்கள் விட வேண்டுமானால் சொல்ல மீறியாகணுமே. தர்மத்தை மீறுபவனுக்கு ராமனாகவே இருந்தாலும் வெட்கன் வரத்தான் செய்யும், துடிக்க செய்யும், கால் தள்ளாடும், வியர்வை பெருகும். ஆக தெய்வமாகவே இருந்தா கூட தர்மம் தானே, அதை மீறுவதற்கு கூடாது. ராமன் கவிழ்தலை இட்டிருந்தான். சீதை பார்த்தவள் சிரித்து கொண்டே கேட்டாள், ராமா, கூட வர வேண்டியவர்கள் ஆரையும் காணுமே? எங்கே? லக்ஷ்மணன் ஏன் சத்திர சாமரத்தை பிடிக்கவில்லை? ஏன் வைதிகர்கள் எல்லாம் வேத பாராயணம் பண்ணி கொண்டு வரவில்லை? உன் பட்டத்துக்குரிய ஆணை எங்கே, அரசெங்கே? இன்று புஷ்ய நட்சத்திரமாயித்தே, நேரமாகவில்லையா? இங்கு எதற்காக வந்திருக்கிறாய்? ஏன் தலை உனக்கு கவிழ்ந்திருக்கிறது? என்ன நடந்தது என்று சீதை ராமனிடத்தில் வினவுகிறார். அப்போது ராமன் பதில் சொல்லணுமே, மெதுவே யோசித்து சொல்லுகிறார். சீதே, சொல்லுகிறேன் கேள். நம்முடைய தந்தை மிகச்சிறந்த மன்னன் தசரத சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி எனக்கு ஒரு ஆணையிட்டு இருக்கிறார். அதை நிறைவேற்றிய வேண்டிய கட்டத்தில் நான் இப்போது உள்ளேன். அதை செய்ய போகிறேன். அதற்கு உன்னுடைய உறுதுணை தேவை. சக்கரவர்த்தி எனக்கிட்ட ஆணையை நிறைவேற்ற உன்னுடைய உறுதுணை தேவை. சீதை கேட்டாள், என்று மறுத்திருக்கிறோம்? என்று மறுத்ததில்லையே. என்ன ஆணையிட்டாலும் செய்வோம். ராமன் மெதுவே பீட்டிகை அமைத்து கொண்டு என்றோ ஒரு நாள் என் தந்தை யுத்தத்துக்கு போனார். அதில் கைகை அவர் உயிர் காத்து கொடுத்தார். 2 வரங்களை வேண்டினாள். அதில் ஓர் வரத்தால் நான் காட்டுக்கேக வேண்டும், மற்றொரு வரத்தால் பரதனுக்கு பட்டம். சீதை, இதுதான் என்னை தந்தையார் காட்டுக்கு போகச் சொல்லிருக்கிறாள். நான் போய்விட்டு வருகிறேன். இதோ 14 ஆண்டுகள் நீ நாட்டில் ஜாக்கிரதையாக இருப்பாய். அனைவருக்கும் பணிவிடை செய், வந்து விடுகிறேன்னு சொல்ல சீதைக்கு பொங்கி வந்தது அழுகை. பிரார்த்தித்தாள், காட்டுக்கு போவதை பத்தி நீ சொன்னதை பத்தி கவலை இல்லை ராமா. ஆனால் என்னை விட்டு விட்டு போகிறேன் நீ பேசினாயே, அது ஏன் என்று எனக்கு விளக்க வேண்டும் என்று கேட்கிறாள். ராமன் என்ன கூறுகிறார் பார்ப்போம்.